செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் யுத்தம் செய்தாய் என்னுள்ளே. அத்தியாயம் 29. போல போல வென்ற கீர்த்தனாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. எந்த குரலை கேட்க ஏங்கிக் கொண்டிருந்தாலோ அதே குரல் செவிகளை தீண்ட தொண்டை அடைக்க அப்படியே உறைந்து போயிருந்தாள். தனா! மீண்டும் அழுத்தமான கணவனின் குரல் காதில் ஒலிக்க, அவளிடம் போனை கொடுத்துவிட்டு அங்கே நின்றிருந்த அன்னையை பார்த்து மகேஸ்வரன் சந்தோஷமாக தலையை அசைக்க, அவரின் கண்களிலும் கண்ணீர். தாயை தோளோடு அணைத்து கீர்த்தனாவுக்கு தனிமை கொடுத்து அவரை வெளியே அழைத்து போனான். கடந்த 3 நாட்களும் ஒவ்வொரு நொடியும் தீயில் தகித்தது போல துடித்த மனதிற்கு இப்போது ஐஸ்கட்டியை தூக்கி வைத்தது போல ஜில்லிட்டு போனது. தனா, லைன்ல இருக்கியா? மணிவர்மன் குரல் ஓங்கி ஒலிக்க, என்றாள். பேசுடி என்றவன், எப்படி இருக்க? வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சுதா? இப்போ உங்க அம்மா வீட்ல தானே இருக்க? தானே கேள்விகளை தொடுத்தான். அவன் கேள்வியிலேயே குழந்தை பிறந்த விஷயம் இன்னும் அவனுக்கு தெரியவில்லை என்று புரிந்தது. மகேஷ் அம்மாவும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்களா? போன் போட்டதுமே உன்கிட்ட பேச சொல்லி கொடுத்துட்டான். அவன் தொடர்ந்து பேச, மாம்ஸ் உதடுகள் துடிக்க அழைத்தவள், உங்களுக்கு ஒன்னும் இல்லையே என்று நடுங்கிய குரலில் கேட்டாள். ஒரு நொடி மௌனமாக இருந்தான். அதான் உன்கிட்ட பேசுறேன்னு அப்பவே தெரியலையா? அவன் சாதாரணமாக கேட்க, உங்களுக்கு காணோன்னு சொன்னாங்க என்றாள் தீன குரலில். பயந்துட்டியா? நான் இப்ப பத்திரமா இருக்கேன். அதுக்கு மேல சில விஷயங்கள் போன்ல பேச முடியாது. நான் நேர்ல வரும்போது சொல்றேன் என்றான். எப்போ வருவீங்க? அவள் எதிர்பார்ப்புடன் கேட்க, இன்னும் கொஞ்ச நாள்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குழந்தையால அது அவனின் காதையும் சென்றடைந்தது. யார் குழந்தை அது என்று கேட்டான். குழந்தை அவள் அருகில்தான் படுத்திருந்தாள் என்பதால் போனை ஸ்பீக்கரில் போட்டு குழந்தையின் குரலை கேட்க வைத்தவள், உங்க பொண்ணு அழறா மாம்ஸ் என்று கண்களில் தேங்கியிருந்த கண்ணீருடன் உதட்டில் புன்னகையும் உதயமுமாக அவனின் மகவை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள் கீர்த்தனா. வாட் என்றவன், ஏ தனா, இப்ப என்ன சொன்ன? திருப்பி சொல்லு என்று பரபரத்தான். உங்க பொண்ணு அழறா மாம்ஸ் என்று மென்னகையுடன் சொல்ல, குழந்தை பிறந்துருச்சா? இன்னும் நாள் இருந்ததே, அதுக்குள்ள எப்படி? அவன் அதிர்வுடன் கேட்டது அப்படியே எதிரொலித்தது. அவ பிறந்த இன்னையோடு 3 நாள் ஆச்சு. கீர்த்தனா மெல்ல சொல்ல, அவனிடம் இருந்து சில நொடிகள் பேச்சே வரவில்லை. என்ன நடந்திருக்கும் என்று யூகித்தான் போலும். ரொம்ப கஷ்டப்பட்டியா? நார்மலா சிசேரியனா என்று கேட்டான். சிசேரியன். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். நாளைக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்லிருக்காங்க என்றாள். நீயும் குழந்தையும் எப்படி இருக்கீங்க? அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டான். உடம்புக்கு யாருக்கும் பிரச்சனை இல்ல. அப்போ மனசுக்கா? எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டோம். ஏன் நீங்க பேசவே இல்ல என்றால் ஆதங்கமாக. பேசக்கூடிய சூழ்நிலையில இருந்தாதான் பேசிருப்பேன்ல. நான் நல்லா இருக்கேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடு. கூடிய சீக்கிரம் ஊருக்கு வரேன். இப்ப போன் அண்ணா கிட்ட கொடு என்றதும், அத்தா என்றழைக்க மகேஸ்வரனும் கோகிலாவும் உள்ளே வந்தனர். கோகிலா மருமகளை மகிழ்ச்சியுடன் பார்க்க கீர்த்தனாவும் மலர்ந்து சிரித்தாள். மனதில் அழுத்திக் கொண்டிருந்த பாரம் அகன்று இப்பொழுதுதான் நிம்மதியாக இருந்தது. மகேஸ்வரன் சிறிது நேரம் தம்பியிடம் பேசிவிட்டு வர, வர்மா எப்படி இருக்காம்பா? என்ன சொல்றான்? அங்க என்ன நடந்துச்சான் என்று படபடவென்று விசாரித்தார் கோகிலா. நல்லா இருக்காமா, ஆனா போன்ல நிறைய விஷயம் பேச முடியல. நாம பயந்துரு போனதை இப்ப போன் பண்ணிருக்கான். நிதானமா பேச நேரம் இல்லைன்னு வேக வேகமா பேசுறான். இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். மத்ததெல்லாம் நேர்ல வரும்போது சொல்றேன்னு சொல்லிட்டான். மகேஸ்வரன் விவரம் தெரிவிக்க, அவன் நல்லா இருந்தா சரி என்று ஆறுதல் பட்டுக் கொண்டார் கோகிலா. விரைவில் வருவதாக சொன்ன மணிவர்மன் ஊர் வந்து சேர 2 மாதங்களாகின. அன்று மாலை அளவில் வீடு வந்து சேர்ந்தான் மணிவர்மன். வழக்கம் போல மகேஸ்வரன் ரயில் நிலையத்திலிருந்து தம்பியை அழைத்து வர, மணிவர்மன் காரை விட்டு இறங்கியதுமே அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டனர். மகனை வேகமாக நெருங்கிய கோகிலா அவனை அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட, அம்மா என்றான் அதட்டலாக. டே, ரொம்ப ரூல்ஸ் பேசாத. உன்னை போல நாங்களும் உணர்ச்சியை காட்டாம வரப்பா இருக்க முடியாது. நாங்க எல்லாரும் எவ்வளவு தவிச்சு போயிருந்தோம்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று அதட்டிய மகேஸ்வரனும் பின்னாலிருந்து தம்பியை அணைத்திருந்தான். உலகநாதனும் பக்கவாட்டில் நின்றபடி மகனை தோளோடு அணைத்துக் கொண்டார்.
அப்பா நீங்களுமா என்றாலும் மறுக்காமல் நின்றான். தன் குடும்பத்தினரின் பாச மழையில் நனைந்து கொண்டிருந்த மணிவர்மனின் பார்வை சுற்றி சுழன்றது. அவனின் மாமியாரும் மாமனாரும் கண்கள் பணிக்க அவனை பார்த்து கொண்டிருந்தனர். தனது குழந்தையை கையில் வைத்தபடி வாஞ்சியுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் இந்துமதி. சற்று தள்ளி கண்களில் நிறைந்துவிட்ட கண்ணீருடனும் நெஞ்சம் நிறைத்த நேசத்தையும் தாங்கி கணவனை பார்த்து கொண்டிருந்தாள் கீர்த்தனா. கால் கட்டை விரலை தரையில் அழுத்தி ஊன்றி ஒரு கையோடு இன்னொரு கையை கோர்த்து அவள் நின்றிருந்த நிலையைக் கண்டு தன்னிடம் வர துடிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் அழுத்தமாக இமைகளை மூடித்திருந்தான். தன் குடும்பத்தினரின் பாச மழையில் மூழ்கி மெல்ல வெளியே வந்தவன், எப்படி இருக்கீங்க மாமாத்த என்று நலம் விசாரித்தான். நாங்க நல்லா இருக்கோம் மாப்ள, நீங்க எப்படி இருக்கீங்க என்று நெகிழ்ந்த குரலில் விசாரித்தனர். நல்லா இருக்கேன் என்றவன் தனது அண்ணியிடமும் விசாரித்துவிட்டு அவள் கையில் இருந்த குழந்தையை ஆசையுடன் தூக்கினான். கேஷவ்குட்டி சித்தப்பாடா என்று குழந்தையை கொஞ்சினான். முதல் முறையாக பார்ப்பதால் கேஷவால அவன் யார்கிட்டயும் சட்டுன்னு போக மாட்டான்டா என்றான் மகேஸ்வரன். நீ அப்படி அவனை வளர்த்து வச்சிருக்க. தமையனை அவன் சாட, டே நீ ரொம்ப பண்ணாத, நீயும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்க, ஞாபகம் வச்சுக்கோ என்றான் ரோஷமாக. எங்க என் பொண்ணை என் கண்ல யாருமே காட்ட மாட்டேங்கிறீங்களே என்றவன் சீண்டலாக மனைவியை பார்த்தான். அவளோ அவன் வந்த நொடி எப்படி பார்த்தாலோ அந்த பார்வையை மாற்றாமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாள். உன் பொண்ணுக்கு காலையில தடுப்பூசி போட்டுட்டு வந்தோம். இவ்வளவு நேரமும் ஒரே அழுக. இப்பதான் படாத பாடுபட்டு கீர்த்தனா தூங்க வச்சா. ஒரு ரூம்ல தான் இருக்கா, போய் பாரு. கீர்த்தனா நீயும் போய் அவங்கிட்ட பேசிக்கிட்டு என்றார் கோகிலா. இருவரும் அறைக்குள் நுழைந்த மறு நிமிடம் கணவனை வேகமாக அணைத்துக் கொண்டாள் கீர்த்தனா. அவனின் கைகளும் அவசரமாக அவளை தழுவிக் கொண்டன. அவனின் மார்பில் முகம் புதைத்திருந்தவளின் கண்ணீர் அவன் சட்டையை நனைக்க அவளின் முகத்தை நிமிர்த்தியவன், ஏய் அழாதடிதனா என்று மென்மையாக கன்னத்தை தட்டினான். அவ்வளவுதான். அவனின் அந்த செய்கை இன்னும் அவளை உடைத்துப் போட காலை எக்கி அவனின் கழுத்தோடு கை கோர்த்து தன்னை நோக்கி இழுத்தவள் ஆவேசமாக அவன் முகம் முழுவதும் தனது முத்திரையை பதித்தாள். அவளின் செயலுக்கு வளைந்து கொடுத்தவன் கரமோ அவளிடையை அழுத்தமாக பற்றிக் கொண்டது. அவளின் கைகள் கணவனின் உடலில் ஊர்ந்து ஆராய்ச்சி நடத்தின. பழைய நினைவில் அவனின் உதட்டில் புன்னகை தவள கண்ணில் சிரிப்புடன் மனைவியை பார்த்து, ஏ இங்கெங்கெல்லாம் நீ தரவே இல்லடி என்று நெற்றி நாடி தழும்பை மட்டுமல்லாது உதடுகளையும் சுட்டிக்காட்டினான். அங்கெல்லாம் கொடுக்க முடியாது, போயா என்றால் மூக்கை விடைத்துக் கொண்டு. கொடுக்க முடியாதா? ஏன்? அவன் புருவத்தை உயர்த்த, என்ன தவிக்க விட்டீங்க தானே என்றபோதே குறைந்திருந்த அவளின் கண்ணீர் மீண்டும் பெருகியது. இப்ப நான் உன் முன்னாடி முழுசா நிக்கிறேன், அதுக்கு நீ சந்தோஷப்படணும். சில குடும்பங்களுக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கல என்றான். அவனின் குரலில் லேசான கடுமை தெரிய தன் மனநிலை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் பேசுகின்றானே என்று அவளுக்கு கோபம் வந்தது. அவனை விட்டு விலகி சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டாள். அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவன் சமாதானம் செய்ய முயற்சி செய்யாமல் தொட்டிலில் படுத்திருந்த குழந்தையின் அருகில் சென்றான். கைகள் இரண்டையும் கன்னத்தோடு வைத்துக்கொண்டு குட்டி இதழ்களை லேசாக பிளந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் குழந்தை. தன் மகுவை கண்ணுற்றவனின் முகம் கனிந்தது. பேபி அப்படியே உன்ன போல இருக்கால்ல? மனைவியின் பக்கம் திரும்பி பார்த்து கேட்டான். குழந்தையை பார்ப்பவர்கள் எல்லாம் அவனைப் போல இருப்பதாக சொல்ல அவனோ அவளைப் போல இருப்பதாக சொன்னான். இல்ல, உங்கள போலதான் இருக்கா என்று சொல்ல தோன்றினாலும் அவனின் மீதிருந்த கோபத்தில் வீம்பாக அமர்ந்திருந்தாள். உருவமே உன்ன போலனா அப்ப சேட்டையும் உன்ன போலதானே பண்ணுவா என்றான் சீண்டலுடன். நான் ஒன்னும் சேட்டக்காரி இல்ல என்றாள் பட்டென்று. அப்படியா? அதான் மூஞ்சு தூக்கி வச்சிட்டு இருக்கியோ? அவன் நக்கலாக கேட்க, தப்பா பேசினா இப்படிதான் இருக்க முடியும் என்றாள் சூடாக. அது சரி, நான் சரியா பேசினது உனக்கு தப்பா தெரிஞ்ச அதுக்கு நான் என்ன பண்றது? ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்த புருஷன் கூட கொஞ்சி கொலாவாம கோச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. உன்னை சேட்டக்காரின்னு சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்களா? வீம்புக்காரின் வேணும்னா சொல்லட்டுமா என்று கேட்க கோபத்துடன் முறைத்து பார்த்தவள் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வெளியேறியது. தன் கண்ணீரை அவனுக்கு காட்ட விரும்பாமல் கட்டிலில் கவிழ்ந்தடித்து படுத்துக் கொண்டாள். தலையை உலுக்கிக் கொண்டு மனைவியின் அருகில் சென்று அமர்ந்தவன் அவள் முதுகில் கை வைத்து, சென்னைக்கு போய் தனியா இருந்து காட்டுறேன்னு சொல்லி மசக்கையிலையும் தனியா இருந்து காட்டி நிரூபிச்சவ இப்ப இப்படி கோலம் மாதிரி அழுதா என்ன அர்த்தம் என்று கேட்டான். ஆமா, நான் கோலதான். உங்க விஷயத்துல நான் அப்படி ஆயிடுறேன். நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து தைரியமா இருக்க முயற்சி பண்றேன். ஆனா உங்க மேல நான் வச்ச காதல் என்ன கோழையாக்குது. நான் என்ன பண்ணட்டும்? உங்களுக்குதான் என் மேல காதலே இல்ல. பொண்டாட்டி ஆயிட்டேன்னு கொஞ்சம் நீங்க அவ்வளவுதான் என்றாள் குறையாக. அடி பாவி என்று தன் வாயில் கை வைத்தவன், அப்ப கொஞ்சறதெல்லாம் லவ் பண்றதுல சேர்த்தி இல்லையா என்று வியந்து கேட்டான். திரும்பி படுத்த அவனை பார்த்தவள், அது எப்படி சேர்த்தியாகும் என்று வெடுக்கென்று கேட்டாள். லவ் இல்லாம கொஞ்ச முடியுமாடி?
அவன் உதட்டை வளைத்து குறும்புடன் கேட்க, அதெல்லாம் முடியும் உங்களைப் போல என்று அவளும் உதட்டை வளைத்து நொடிக்க, அப்படியா என்றவன் அப்படியே அவளின் மேல் கவிழ்ந்து, இப்ப லவ் இல்லாமையே உனக்கு கொஞ்ச போறேன் என்றவளின் உதட்டை நோக்கி குனிய அவன் உதட்டின் மேல் பட்டென்று ஒரு அடியை போட்டாள். ஓய், என்ன அடிக்கிற? பாவி மனுஷா, நான் கோச்சிட்டு இருக்க மாதிரி ஆக்டிங் விட்டாலாவது நீங்களே என்ன லவ் பண்றேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன இப்படி ஏமாத்துறீங்களே என்றாள் ஆதங்கத்துடன். லவ் பண்றதுனா என்ன, கண்ணே மணியேன்னு கொஞ்சறதா? அடியே ராசாத்தி கோவப்படாதிரின்னு கெஞ்சறதா? எனக்கு அப்படிலாம் வராது, போடி என்றவன் எழுந்து குளிக்க சென்றான். இவரை பேச வைக்க முடியாது போலவே என்று புலம்பிக் கொண்டாள் கீர்த்தனா. அவன் குளித்துவிட்டு வரும்போது குழந்தை விழித்திருந்ததால் அவளை அவன் ஆசையாக தூக்க, தலை இன்னும் நிக்கல மாம்ஸ், பாத்து போடுங்க என்று குழந்தையை எப்படி பிடிக்க வேண்டும் என்று அவள் சொல்லித்தர வாகாக கைகளில் வாங்கிக் கொண்டவன் மகளை ரசித்துப் பார்த்தான். அவனின் பெண்ணோ கண்களை உருட்டி உருட்டி தந்தையை பார்த்தாள். குட்டிமா, அப்பாடா என்றவன் மகளின் நெற்றியில் மென்மையாக முத்தம் பதித்தான். எனக்கு நீங்க தரவே இல்ல. கீர்த்தனா போட்டிக்கு வர, உனக்கு கொடுக்க முடியாது, போடி. நான் குடுக்க வரும்போது அடிச்சு தள்ளி விட்டதானே, இப்ப எதுக்கு கேக்குற? நான் அப்படிதான் பண்ணுவேன், நீங்க தான் நான் சமாதானம் செஞ்சு கொஞ்சம் எல்லாம் கொடுக்கணும் என்றாள். மனைவியை ஏற இறங்க பார்த்தவன் பின் அவளை கண்டு கொள்ளாமல் குழந்தையை கொஞ்ச ஆரம்பித்தான். என் எதுக்கு அப்படி பாக்குறீங்க? அவள் சிலிர்த்து கொண்டு கேட்க, நான் என் பொண்ணோட பிஸி, நீ போய் சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்று மனைவியை விரட்டி விட்டான். அதிகாரத்தை பாரு என்று முனகிக் கொண்டே சென்றாலும் அவளின் முகம் மலர்ந்தே கிடந்தது. காஃபியை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தபோது குழந்தை அழுது கொண்டிருந்தாள். ஜோ 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 கையில் வைத்துக்கொண்டு மகளை சமாதானம் செய்ய முயன்று கொண்டிருந்தான் மணிவர்மன். நீங்க காஃபி குடிங்க, நான் அவளை பாக்குறேன் என்ற கீர்த்தனா குழந்தையை வாங்கிக் கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள். குழந்தை பசியில் அழுததால் பசியாற்ற வேண்டும். ஆனால் கணவன் முன் செய்ய கூச்சமாக இருந்தது. அதே நேரம் அவன் அருகில் வேண்டும் போலும் இருந்தது. அவள் கட்டிலில் அவனுக்கு முதுகு காட்டி அமர புரிந்து கொண்டவன், நான் வெளியே இருக்க என்று செல்ல போனான். மாம்ஸ் ப்ளீஸ், இங்கே இருங்க என்று மெல்ல முனகினாள். உதட்டில் பூத்த புன்னகையுடன் அவளின் முதுகை உரசியபடி அமர்ந்து கொண்டான். கணவனிடம் நிறைய பேச வேண்டும் போல இருந்தது. செல்ல சண்டையிட தோன்றியது. அவனை கணக்கில்லாமல் கொஞ்சம் தோன்றியது. ஆனால் எல்லாத்தையும் விட அவன் தன் அருகில் இருந்தாலே போதும் என்றுதான் மிகவும் தோன்றியது. பாப்பாவுக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டியாதானா என மணிவர்மன் காஃபியை அருந்திக் கொண்டே கேட்க, இல்ல மாம்ஸ், நீங்க வந்த பிறகு பேர் வைக்கலான்னு முடிவு பண்ணோம். ஏன், முன்னாடியே வைக்க வேண்டியதானே, நான் வர வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணணும் என்று கடிந்து கொண்டான். வளைகாப்பப்போ விருந்து நடந்துட்டு இருக்கப்பவே எனக்கு வலி வந்துருச்சு. அன்னைக்கு வந்தவங்கள சரியா கூட கவனிக்க முடியல. அதான் பாப்பாவுக்கு பேர் வைக்கும் போது அப்படியே ஒரு விருந்து போட்டுடலான்னு அத்தையும் மாமாவும் முடிவு பண்ணிருக்காங்க என்றாள். ஒரு நொடி அமைதியாக இருந்தவன், அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டியா என்று மெல்ல கேட்க அவள் மௌனமாக இருந்தாள். அன்றைய நாளை நினைத்து பார்க்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. அவள் அன்று தவித்த தவிப்பை சொன்னால் மீண்டும் அழுது விடுவோம் என்று நினைத்து பல்லை கடித்துக்கொண்டு அமைதியாக இருந்தாள். நடந்ததெல்லாம் அண்ணன் சொன்னான். ஏன் நான் அவ்வளோ தூரத்துக்கு இழுத்து விட்டுக்கிட்ட என்று ஆதங்கமாக கேட்டான். அவள் பதில் உரைக்கவில்லை. பதில் சொல்றே. அவன் குரலை உயர்த்த, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொன்னீங்களா? இல்லதானே, என்ன மட்டும் ஏன் கேக்குறீங்க என்றாள். போடி, எதுக்கெடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியாவே பேசிட்டு இருக்க என்றவன் அங்கிருந்து எழுந்து கொள்ள முயல அவன் கையை பற்றி தடுத்தாள். என்ன? இங்கே இருங்க. என்ன நீ பேசுறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்கு என்ன இருக்க சொல்ற? அலுப்புடன் கேட்டான். நீங்க என் பக்கத்துல இருக்கணும், அவ்வளோதான் என்றால் அவன் பக்கம் முகத்தை மட்டும் திருப்பி அவளின் கண்களை ஆழ்ந்து பார்த்தான். அவனிடமிருந்து எதையோ எதிர்பார்த்து துடித்தன அவள் கண்கள். என்னதனா? கனிவுடன் கேட்டவன் மீண்டும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். அவன் பக்கம் லேசாக நகர்ந்து தோளில் தலையை சாய்த்து கொண்டாள். எல்லா பொண்ணுங்களுக்கும் கர்ப்ப காலத்திலயும் சரி, பிரசவம் அப்பவும் சரி, புருஷன் தன்னோட இருக்கணும்னு ஆசை இருக்கும். எனக்கும் அதே ஆசை இருந்தது. ஆனா அது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சும் ஆசையை வளர்த்துக்க கூடாதுன்னு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிப்பேன். பிரசவம் அப்போ நீங்க பக்கத்துல இருந்தாதானா உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டே குழந்தை பெத்துக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு பிரசவ வலி வந்தப்போ உங்களை பத்தி மட்டும்தான் நினைச்சேன். ஆனா அந்த சூழ்நிலை தான் மாறி போயிடுச்சு. உங்களை பத்தி வந்து நியூஸ் கேட்டு என் மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. எனக்கு வயிறு வலி தெரிஞ்சுது. ஆனா அதை விட மனசு ரொம்ப வலிச்சுது. உங்க முகத்தை திரும்ப பார்க்க மாட்டேனான்னு எப்படி பயந்து போனேன் தெரியுமா? வயித்துல இருந்த குழந்தைய பத்தி கூட மறந்துட்டேன். அப்பதான் அத்தை வந்து பேசினாங்க. நீ இப்படி உடைஞ்சு போனா உன் புருஷனுக்கு பிடிக்குமான்னு கேட்டாங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைரியமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனாலும் நினைவு, அது கொடுத்த வலி, அதனாலதான் பிரஷர் ஏறிடுச்சு.
என்று மெல்லிய குரலில் பிரசவத்தின் போது நடந்ததற்கு விளக்கம் சொன்னாள். அவள் சொன்னதையெல்லாம் கேட்டபடி அவளின் தலையை மென்மையாக தடவி விட்டுக் கொண்டிருந்தான் அவளின் கணவன். மெல்ல அவன் தோளிலிருந்து தலையை உயர்த்தி கணவன் முகம் பார்த்தவள், உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா பிரசவத்திலையும் உயிர் போயிருந்தாலும் சந்தோஷமா செத்திருப்பேன் என்றாள். அவள் தலையை தடவி கொண்டிருந்த அவனின் கைகள் அப்படியே நின்றன. அவன் முகம் கடுமையாக மாறியது. இப்ப ஏன் உங்க முகம் மாறுது? அவள் நிதானமாக கேட்க, என்னடி பேசுற நீ? அறிவிருக்கா உனக்கு என்று திட்ட, இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்க? நீங்க உங்க உயிர் பத்தி சொல்லும்போது என்ன தைரியமா பிஹேவ் பண்ண சொன்னாலு, ஏன் உயிரை பத்தி பேசும்போது மட்டும் ஏன் குதிக்கிறீங்க? நீயும் நானும் ஒன்னா? உயிர்னு வந்தா எல்லாம் ஒண்ணுதான். என்ன கோல மாதிரி பிஹேவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஏன் கோல மாதிரி பிஹேவ் பண்றீங்க? பாருங்க, உங்க கை நடுங்குது என்றவள் தலையில் இருந்த கையை சுட்டி காட்டினாள். ஆம், அவனின் கைகள் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தன. எனக்கு ஒன்னு நினைக்கும் போது உங்க மனசு துடிக்குதுல்ல, இதுக்கு பேர்தான் மாம்ஸ் லவ் என்றவன் கண்களை பார்த்து சொன்னவள், என்ன லவ் பண்றீங்கன்னு ஒத்துக்கோங்க மாம்ஸ் என்றவனை மடக்கிவிட்ட கர்வத்தில் கலகலத்து சிரித்தாள். அவளின் முகத்தை காதலுடன் பார்த்து விரைத்திருந்த தோள்கள் தளர இலகுவானவன், ரொம்ப கெட்டிக்காரி ஆயிட்டடி நீ என்று அதட்ட கன்னத்தை தட்டியவன் சிரித்த அவளின் இதழ்களுக்கு தண்டனை கொடுத்தான்.